ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு நண்பர் வச்சிருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்டு. அந்த உங்களுக்கு ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுல சின்னதா ஒரு இடம் கொடுத்து ஒரு நண்பன் வந்து என்ன பண்றான் அப்படின்ட்டு, நான் என்னோட பொருட்கள்லாம் இங்க வச்சுக்கிறேன், இங்கிருந்து என்னோட இன்னொரு ஊருக்கு வந்து வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனோட பொருட்கள்லாம் இங்க வச்சுக்கிட்டு சின்னதா ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல அவன் பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஊருக்கு வியாபாரம் பண்றான். அவன் கிட்டத்தட்ட 200 வருஷமா அவனோட குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறையினர் வந்து 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 இந்த குடும்பத்தோட வியாபாரம் பண்ணி போறாங்க. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல அவன் இங்க வந்து காலடி எடுத்து வைக்கும் போது நண்பனா தான் வரேன் இல்லையா, நான் ஒரு நண்பனா வரேன், நான் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு வணிகம் பண்ணுவோம். தமிழர்கள் வந்து அல்லது இங்க உள்ள இந்தியர்கள் எல்லாருமே வந்து வணிகம் வந்து உலகம் முழுவதும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு உலகம் முழுவதும் வணிகம் பண்ணி பழக்கப்பட்டவங்க. அதனால அந்த வணிகத்தை எம்பரேஸ் பண்றாங்க, வணிகத்தை அக்செப்ட் பண்றாங்க, எல்லாரும் இந்தியா முழுவதும் அக்செப்ட் பண்றாங்க. அப்ப இந்த வணிகம் செழிக்குது, எல்லாருக்கும் லாபம் வருது. 200 வருஷமா அந்த பைபிள்ல இங்க வந்து 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 யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, யார் அரசன் த்ரோனுக்கு அடுத்து ஆசைப்படுறா, இவருக்கு எதிரியா யார் இருக்காங்க, இவருக்கு யார் யாரெல்லாம் வந்து யாரு கூட திருமணம் ஆயிருக்கு, யாரு கூட திருமணம் பண்ணிக்க விருப்பப்படுறாருன்னு எல்லா பர்சனல் டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் 200 வருஷமா ஐரோப்பியர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா இங்க இருக்கவங்க எத்தனை பேரு அவனோட நாட்டுக்கு ஐரோப்பாவுக்கு போய் வந்தாங்க அப்படின்னா கம்மி தான். அவன் வந்து நம்ம வீட்டுல 200 வருஷமா இருக்கிறான், ஒரு சின்ன இடமா கூட இருக்கலாம். நம்ம அவங்கள பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம், பெருசா ஒண்ணுமே தெரியாது. அங்க குயின் இருக்காங்கன்றாங்க, கிங் இருக்குன்றாங்க, அது போக வந்து அங்க ஒரு பாராளுமன்றம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் செவி வழி செய்தியா தான் நம்மால் பேசி சுத்திட்டு இருக்க. நேர்ல போய் எத்தனை பேர் பார்த்தாங்க, அங்க போய் நம்ம என்ன வணிகம் பண்ணிட்டு வந்தோம், பெருசா ஒண்ணே காணோம். அப்ப பாராளுமன்றத்துக்கு கீழே ஒரு தனியார் நிறுவனம் இருக்குன்றாங்க. அந்த தனியார் நிறுவனத்தோட பேர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு கவர்னர் அது இதுன்னு யாரோ ஒரு பேரை போட்டு ஒரு நபர் இருக்காரு. அந்த நபருக்கு கீழே ஒரு பெரும் படை இருக்கு. அந்த படை வந்து நம்ம ஊருக்கு பேச்சுப்படி மிலிட்டரி அப்படின்னு வச்சுப்போம். இந்த மிலிட்டரியில நிறைய ஆளுங்க இருக்காங்க. அந்த ஆள்ல ஒருத்தரா யாராவது ஒரு மிலிட்டரி ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போம். தெளிவா புரிஞ்சுக்கிறீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இப்ப பூலித்தேவரை எதிர்த்து ஒரு ஜெனரல் ஒருத்தர் போறாரு, கர்னல் ஹெரான் அப்படின்னு நம்ம படிப்போம். அவர் கொன்னுறாருன்னு வச்சுப்போம், தப்பிச்சு போயிடுவாரு, பின்வாங்கிடுவாரு, கொல்லல. பட் ஆனா கூட சும்மா இப்படி வச்சுக்கோங்க, இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஜெனரலை கொன்னுறாங்க. அப்ப இந்த இடத்தை இவரை கொன்னுட்டா பிரிட்டிஷ்காரன் இந்தியா விட்டு வெளியே போயிட போறானா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அவனுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப இந்த ஒரு நபரை கொன்னுட்டா என்னவாகும், அடுத்து இன்னொரு நபர் வருவான், இவன் அடுத்து இன்னொரு நபர் வருவான், அடுத்தடுத்த ராணுவ தளபதிகளை இந்த சிஸ்டம் வந்து அப்படியே பிரசவிச்சுக்கிட்டே இருக்கும். புதுசு புதுசா ஒரு நபரை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம எத்தனாயிரம் பேர்த்த இந்த ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை முளைச்சு வரும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இது. நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த வாழெல்லாம் வெட்டினீங்க அப்படின்ட்டுனா இதெல்லாம் சும்மா கடைசியில் இருக்கக்கூடிய சின்ன இது. இங்க இருக்கவங்களோட நம்ம எதிர்த்து சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. இங்க வந்து நம்ம போய் வெற்றி பெற்று இருந்தா, இங்க போர் தொடுத்து போய் இங்க வந்து வெற்றி பெற்று இந்த நாட்டை வந்து இங்க இருந்து மக்கள் போய் கைப்பற்றி இருந்தாதான் இந்த சிஸ்டம் வந்து டோட்டலா ஆஃப் ஆயிருக்குமே தவிர்த்து இந்த கடைசி பாயிண்ட்ல பிடிச்சிட்டு நம்ம வந்து சண்டை போட்டு நமக்கு இதோட டெப்த் என்ன அப்படின்னு தெரியாம போயிடுச்சு. அதுலதான் வந்து நம்ம வந்து இவ்வளோ வீரர்கள் இவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சுமே கூட அந்த வெற்றி வந்து நமக்கு கைக்கு வந்து சேரல. கதையை புரிஞ்சுக்கிறீங்கன்றீங்க. ரொம்ப சிம்பிளா இதை வந்து ஒரு ஆணி வேற எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டுனா இது மேல இருக்கக்கூடிய சின்ன தலைகள் மாதிரி.